மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, சோம்பு இது 3 அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றணும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கறிவடகம் போட்டு தாளிச்சிட்டு அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் போட்டு வதக்கிக்கணும். நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி, அதனால் பாதி வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் அரைச்ச வெங்காய பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா அந்த பச்சை வாசனை, அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையிலும் நல்லா வதக்கிட்டு குழம்புக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அது ஒரு லெமன் சைஸ், நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளியோட குழம்பு மிளகாத்தூள், குழம்புக்கு எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மிளகாத்தூள் ஊற்றி கரைச்சி வதக்கின தக்காளி வெங்காயத்தோடு ஊற்றிடணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சு நல்லா கொதிக்கணும் ஒரு 10 நிமிஷம். மீன் குழம்பு கொதித்து வரும்போது மாங்காய், மீன் ரெண்டையுமே எடுத்து போட்டுறணும். இது ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு 12 நிமிஷம், 10 to 12 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அது அந்த டைமிங் வேவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா மீன் கரைஞ்சிரும். அதனால் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறால் வறுத்துருக்கோம். திருக்கை மீன் குழம்பு இருக்குது, அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். திருக்கை மீன் குழம்பு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். இது மீன் வறுவல், அது இன்னொரு நாளைக்கு அந்த மீன் வறுவல் போடுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.